إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا إنك تعلم ما نخفي وما نعلن وما يخفى على الله من شيء في الأرض ولا في السماء. எங்கள் இறைவா, நாங்கள் மறைப்பதையும் நாங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நீயே அறிவாய். வானம் பூமியில் உள்ள எப்பொருளும் அல்லாஹ்விற்கு மறைவாக இல்லை என்கின்ற துவாவை எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்து விட்டான் என்று சொன்னார், அல்லது ஒரு சிரமத்தை அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொன்னார், கடுமையான நோயில பாதிக்கப்பட்டாரு, இல்லைன்னா கடுமையான சிரமத்தில் அவர் பாதிக்கப்படுறாரு, அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு முஸ்லிமையும் அல்லாஹ் ஒரு நோயை கொண்டு சிரமத்தை கொடுத்தால், அல்லது ஒரு கடுமையான நெருக்கடிகளை கொண்டு அல்லாஹ் சிரமத்தை கொடுத்தால், அதற்கு பகரமாக அந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, ஒரு மரத்தில் இருந்து இலைகள் எப்படி உதிர்ந்து கீழே விழுகின்றதோ அது போன்ற அல்லாஹு தஆலா அவர் படக்கூடிய அந்த சிரமத்திற்கு பகரமாக, அந்த நோயினால் அவர் படக்கூடிய அந்த வேதனைக்கு பகரமாக, அவர் அந்த சிரமத்திற்காக வேண்டி அவர் படக்கூடிய அந்த கஷ்டத்திற்கு பகரமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய அந்த ஹதீஸை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, சிரமங்கள் நம்மை சூழக்கூடிய அந்த நேரத்துல, கடுமையான நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல, கஷ்டங்கள் நம்மை நெருங்கும் பொழுதும், சுமைகள் நம்மை நோகடிக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த ஹதீஸை நாம் நினைவில் வைத்துக் கொண்டால் என்ன செஞ்சிருவோம், அந்த வரக்கூடிய அந்த நெருக்கடிகள், அந்த சிரமங்கள் எல்லாம் பெரிதாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ கடுமையான நெருக்கடிகளும் சோதனைகளும் நம்மை சூழக்கூடிய அந்த நேரத்துல நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கக்கூடியதை அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான், வேற யாருக்கும் தெரியாது. நம்ம உள்ளத்துல என்ன நினைக்கிறோங்கிறத நம்ம கூட இருக்கக்கூடிய யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அல்லாஹ்விற்கு அது தெரியும். அதான் அல்லாஹ் சொல்றான், ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுலி. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்துல நாங்க எதை மறைக்கிறோமோ அதையும் நீ அறிவாய், எதை நாங்க பகிரங்கப்படுத்துறோமோ அதையும் நீ அறிவாய். அப்போ உள்ளத்துல கடுமையான நெருக்கடிகளும் சோதனைகளும் வரும் பொழுது அல்லாஹுவை நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ளணும். அப்படி நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு உள்ளமாக நம்முடைய உள்ளங்கள் ஆகிவிட்டால், அதற்கு பகரமாக அல்லாஹ் தன்னுடைய உதவியை வாரி வழங்கி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம பார்க்கிறோம். இரண்டாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹுவையே நீங்கள் அலையுங்கள், அல்லாஹுவையே நீங்கள் அலையுங்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்கள் குழைத்த மாவிற்கு உப்பு இல்லை என்றாலும், உங்களுடைய செருப்பினுடைய வாறு அந்து விட்டாலும், நீங்கள் அல்லாஹுவை மட்டுமே உதவிக்கு அலையுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்கணும். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு மாவுக்கு உப்புங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு பொருள் தான். மாவை குழைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த மாவுக்கு உப்பு தேவை, சாதாரணமான விஷயம். நடந்து போய்கிட்டு இருக்கோம், செருப்பினுடைய வாறு அந்து போச்சு, உடனே வேற ஒரு செருப்பை மாத்திடலாம். இந்த சூழலில் கூட நீங்கள் அல்லாஹுவை சார்ந்து இருங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் அல்லாஹ் அல்லாமல் மனிதர்களை சார்ந்து நீங்க வாழக்கூடாது. எனக்கு இவர்னால உதவி கிடைக்குது, எனக்கு இவர் இருக்கிறாரு, எனக்கு இவர் போதும், எனக்கு விபரீதத்தை பார்த்துக்குவாரு, இவரை நீங்க சரி செஞ்சிருவாரு என்பதாக மனிதனை சார்ந்து நீங்க இருக்கக்கூடாது. மனிதர்களை சார்ந்து நீங்கள் வாழாதீர்கள். உங்களுடைய செருப்பினுடைய வாறு அந்து போனா கூட நீங்கள் அதற்கு உதவியை அல்லாஹ்வை கேளுங்க. எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை சார்ந்த இருங்கள். ஏன்னு சொன்னா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே.
தேவைகளை நிறைவேற்றக்கூடியது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு, ஒரு சகோதரன் இன்னொருடைய சகோதரனுக்கு உதவி செய்யலாம். ஆனால் அவங்க உதவியை கொண்டு திருப்தி கிடைக்குமான்னு சொன்னா கிடைக்காது. ஆனால் அல்லாஹ் செய்யக்கூடிய உதவியில தான் உங்களுக்கு திருப்தி இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு செய்யக்கூடிய உதவியில தான் அல்லாஹ் உங்களுக்கு அதனுடைய நிறைவை ஏற்படுத்துவான், மன நிறைவை அல்லாஹ் வழங்குவான். எனவே நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். ஒரு தன்னுடைய அடியானுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவன் யாரை எதிர்பார்க்கிறான்? மனிதர்களிடத்திலிருந்து அவன் உதவியை எதிர்பார்க்கிறோமா, இல்ல அல்லாஹ்விடத்திலிருந்து நாம உதவியை எதிர்பார்க்கிறோமாங்கிறத அல்லாஹ் நிச்சயமாக அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ நாம எப்படி இருக்கணும்னா, தனக்கு எது தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கணும். அதற்கு உண்டான முயற்சியை மேற்கொள்ளணும். அந்த முயற்சிக்கு உண்டான வெற்றியை அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், எனக்கு இது தேவைப்படுது, அதற்காக வேண்டி நான் அந்த முயற்சி செய்யறேன். எனக்கு பொருளாதாரம் ரொம்ப குறைவாக பலவீனமாக இருக்குது, அதனால நான் ஒரு தொழில் செய்ய போறேன். என்னுடைய தொழிலில், என்னுடைய வியாபாரத்துல யா அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய். இந்த மாதிரி ஒரு செயலை முயற்சி செய்துட்டு அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக மாறிடுவோம். நல்ல பொருளாதாரத்துல நல்ல வியாபாரங்கள் நடக்குதுன்னு சொன்னா அப்ப கூட அந்த பொருளாதாரத்தை கொண்டு, அந்த வியாபாரத்தை கொண்டு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறானே, நான் உங்களுக்கு வணங்கியதிலிருந்து, உங்களுக்கு நான் அதிகமாக வழங்கி இருந்தால் நான் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யுங்க? தான தர்மம் செய்யுங்க. அதிகமான வசதி வாய்ப்புகள் பொருளாதாரத்துல அல்லாஹ் பறக்கச் செஞ்சானா அதை கொண்டு தான தர்மங்கள் செய்வது அல்லாஹ்வை சார்ந்த காரியமாக மாறிடும். அதே போன்று பொருளாதாரத்துல வியாபாரத்துல குறை ஏற்பட்டுருச்சு, சரியான வியாபாரம் இல்ல, கடுமையான நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டா கூட நீங்க என்ன செய்யுங்க? அதற்காக வேண்டி புலம்பாதீங்க, நிராசை அடைஞ்சிடாதீங்க, கவலைப்படாதீங்க, சாபம் விடாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் சார்ந்து இருங்கள், யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய். இந்த அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த குணம் நிச்சயமாக என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் உங்களுக்கு உதவியை செய்வான் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மூணாவது விஷயம் குர்பானி. இப்பொழுது குர்பானியினுடைய அந்த நெருக்கத்துல நாம இருக்கிறோம். எல்லாருமே குர்பானி கொடுப்பதற்கு தயாராக ஆகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். இந்த குர்பானியினுடைய விஷயம், இந்த குர்பானியினுடைய நன்மைகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. எவர் ஒருவர் குர்பானி கொடுக்கிறாரோ, யாருடைய பெயரால் குர்பானி கொடுக்கப்படுதோ, அந்த குர்பானியினுடைய பிராணியை அறுத்ததற்கு பின்னாடி அந்த பிராணியிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த ரத்தம் இருக்குது, அந்த ரத்தம் அந்த மண் தரையை தொடுவதற்கு முன்னால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு குர்பானியினுடைய நன்மையே இதுதான். சரி, இந்த குர்பானியை ஏன் கொடுக்கணும்? என்ன காரணம்? எதுக்காக நாம கொடுக்கிறோம்? நியமிக்க சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மகனை அறுப்பதற்கு துணிஞ்சாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னா இப்ராஹிமே உங்க மகனை அறுத்துருங்க, இஸ்மாயில கொண்டுட்டு போய் நீங்க அறுத்துருங்கன்னு சொல்லி சொன்னான். அல்லாஹ்வினுடைய ஒற்ற வார்த்தைக்காக வேண்டி தான் பெற்ற மகனையே இப்ராஹிம் நபி அவர்கள் அறுக்க துணிந்தார்கள். இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. காரணம் என்ன? இங்க என்ன காரணம் முழுமையா நிக்குதுன்னு சொன்னா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அவ்வளவுதான். இப்ராஹிம் நபி அதை மட்டும் தான் பார்த்தாங்களே தவிர, இது ஏன் என் பிள்ளைய போய் நான் ஏன் அறுக்கணும் என்பதாக எல்லாம் அவங்க சுத்திலாம் யோசிக்கலாம் இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை, அதுக்காக வேண்டி அறுக்க போயிட்டாங்க. இப்ப இது மட்டும்தான். இதை ஞாபகப்படுத்தக்கூடிய விதத்துலதான் அந்த இப்ராஹிம் நபியினுடைய தியாகத்தை ஞாபகமூட்டக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த குர்பானி ஒண்ணு. இரண்டாவது, அல்லாஹ் கொடுங்கன்னு சொல்லினா நாம கொடுக்கணும். நாம கொடுக்கக்கூடிய பிராணியில இருக்கக்கூடிய அந்த ரத்தங்களோ அந்த மாமிசங்களோ அல்லாஹ்வை சேருவதில்லை. நான் இதை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறேன் என்பதாக ஒருவர் செய்யறாரு, ஒருவர் கொடுக்கிறாரு குர்பானி, அந்த இறையச்சம் மட்டும்தான் அல்லாஹ்வோட போய் சேரும். பக்ரீத் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆடை வாங்கி இருக்கணும் அல்லது மாநில ஒரு பங்குதாரரா சேரணும் என்பதை ஒரு முஸ்லிம் இதை ஒரு சடங்கு சம்பிரதாயமாக நினைத்து செய்தால் அது வீணான காரியமா போகும். குர்பானி என்பதை இது ஒரு சடங்கு, இது ஒரு சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் இதை பார்க்க கூடாது. இது ஒரு ஆக சிறந்த இபாதத் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குர்பானி என்று சொல்லக்கூடிய அமல் இருக்குது, அது ஆக சிறந்த இபாதத், அது ஒரு சிறந்த ஒரு அமல். அந்த அமலை அல்லாஹ் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வான். அந்த அமலின் மூலமாக
அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் அந்த குர்பானியை கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நர்பாக்கியத்தை வழங்குறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய அமல்களையும் நம்முடைய செயல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. வாயுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி. ஸலாம்.